வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் நான் சொல்லும் ஜோதிட ரகசியங்களை கண்டு பயன்பெறுங்கள். இப்போது மந்திரங்களும் அதன் பயன்களும். மந்திரக்கலை என்பது மிக நாட்களாகவே நம் நாட்டில் இருந்து கொண்டே இருக்கிறது. மந்திரங்களை வைத்து எதுவும் செய்ய முடியும். மந்திரத்தால் மாங்காய் விழுமா என்று சொன்னால் விழும். சில இடங்களில் பழுத்து போன மாங்காய் தானாக விழுவதற்கு முன்பு மந்திரம் போட்டு விழ வைக்கலாம். நாளை விழும் பழத்தை இன்று விழ வைக்கலாம். அவ்வளோதான். காயாக இருப்பதை பழமாக்கி விழ வைப்பது என்பது இன்னும் தீர்மானது. அதையும் முனிவர்கள் ஒரு காலத்தில் செய்திருக்கிறார்கள். இப்போது தேய்ந்து ஏதோ கொஞ்சம் மீதி மந்திர தந்திரங்கள் இருக்கின்றன. குழந்தை பிறப்பதற்கு மந்திரம், ஆண் பெண் வசியத்துக்கு மந்திரம், காதலர்கள் கூடுவதற்கு மந்திரம், கணவன் மனைவியர் பிரியாமல் இருப்பதற்கு மந்திரம், சேர்வதற்கு மந்திரம், பணம் பெற மந்திரம், பிணி வராமல் இருக்க மந்திரம், வந்த பிணி போவதற்கு மந்திரம் என்று பல மந்திரங்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் முறையாக பயன்படுத்தி ஜாதகப்படி பரிகாரங்களையும் செய்து கொண்டால் நிச்சயமாக பலன் இருக்கும். பணவரவுக்கும் அதுக்கு மந்திரங்கள் இருக்கின்றன. இப்படி எல்லாவற்றிற்கும் மந்திரங்கள் இருக்கின்றன. அவற்றை பயன்படுத்த வேண்டும். ஆனால் ஜாதகத்தையும் கம்பேர் செய்து அதற்குண்டான தகுதி இருந்தால்தான் அந்த மந்திரம் வேலை செய்யும். ஜாதகப்படி அந்த மந்திரம் ஒர்க் ஆகுமா, அவருக்கு பொருந்துமா என்பதையும் பார்க்க வேண்டும். அந்த ஜாதகத்துக்கும் அந்த கிரகங்களுக்கும் பலன் இருக்கிறது. குரு பார்த்தால் கோடிப்பாவு நிவர்த்தி என்று ஜாதகத்தில் சொன்னாலும் குரு பார்க்கின்ற கிரகங்கள் தோஷ நிவர்த்தி அடைகின்றன. அப்படி அடையாவிட்டாலும் குரு பார்த்து விட்டது என்ற காரணத்திற்காக குருவால் பார்க்கப்பட்ட கிரகங்களுக்கு பரிகாரம் செய்தால் பலிக்கும் என்று பொருள். குருவால் பார்க்கப்பட்டதால் குரு பொது சுக்கிரனை பார்த்திருக்கிறது என்று வைத்துக்கொண்டால் திருமணமாகாதவர்களுக்கு சுக்கிரன் சரியாக இல்லை என்ற கருத்தில் கொண்டு குரு ஆனால் சுக்கிரனை பார்க்கிறான் என்பதை வைத்துக்கொண்டு அந்த சுக்கிரனுக்கு பரிகாரம் செய்யும்போது திருமணம் நடக்கும். குரு புதனை பார்க்கிறான் என்று வைத்துக்கொண்டால் அந்த புதன் சம்பந்தப்பட்ட புத்திசாலித்தனம் இல்லாமல் இருந்தால், படிப்பு வராமல் இருந்தால் பரிகாரம் செய்தால் படிப்பு வரும் என்று பொருள். அந்த புதன் சொந்தச்சாரத்தில் இருந்தாலோ குருவால் பார்க்கப்பட்டாலோ சுபகிரகங்கள் பார்த்தாலோ சுபத்தன்மை அடைவதற்கு வழி இருந்தாலோ பரிகாரங்கள் பலிக்கும். அந்த பரிகாரங்களில் மந்திரங்களும் உண்டு. யாக ஹோமங்கள் செய்வது கடினம் இந்த காலத்தில். அதற்கு சுலபமாக வீட்டில் இருந்தபடியே சொல்லக்கூடிய மந்திரங்களும் இருக்கின்றன. அவற்றை உபயோகப்படுத்தி குழந்தைகளை படிக்க வைக்கலாம். திருமணம் நடக்காதவர்கள் திருமணம் நடத்தி வைக்கலாம். குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பிறக்க வைக்கலாம். எல்லாவற்றுக்கும் மந்திரம் இருக்கின்றன. ஆனால் அவற்றை ஜாதகப்படி ஆராய்ந்து தகுதி உள்ளவர்களுக்கு கொடுத்து அதை சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக நல்ல பலன் நடக்கும். அதற்காக எல்லோருக்கும் எல்லாம் ஈஸியாக கடையில் கிடைப்பது போல மந்திரங்களை வாரி செய்துவிட்டால் நடக்காது. அதை சொல்லி அதை செய்து அதை அடைவதற்கு ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதி இருக்கிறதா என்பது ஜாதகத்தில் தான் தெரியும். பேச்சில் தெரியாது, முகத்தில் தெரியாது, பார்த்தால் தெரியாது. எனவே ஜாதக அடிப்படையில் அப்படியெல்லாம் பரிகாரம் செய்தால் குழந்தை உண்டா, அப்படி பரிகாரம் செய்தாலாவது திருமணம் உண்டா என்பதை உறுதி செய்து கொண்டு தான் இவற்றை சொல்ல வேண்டும். ஆனாலும் கூட சுலபமான பரிகார முறைகளில் மந்திர சாண்டிங் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை ஜபித்தலும் ஒன்று. இவற்றையெல்லாம் விலாவரியாக தெரிந்து கொள்ள நீங்கள் கன்சல்டேஷன் செய்தால்தான் முடியும். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பார்த்து வாருங்கள். கன்சல்டேஷனுக்கு ஃபோன் நம்பரில் கான்டாக்ட் செய்யுங்கள். வாட்ஸ்அப்பில் வாருங்கள். நன்றி, வணக்கம்.